சார் ராமசுப்ரமணியம் சார் சொல்லுங்க. ராமசுப்ரமணியம் சார், இந்த நியாயப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, நீங்க இந்த ஜிஎஸ்டி இரண்டாவது சுதந்திர தினம்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் நட்ட நடுராத்திரி 12 மணிக்கு இதை நடைமுறைப்படுத்தினாங்க. அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தபோது இந்த டிமானிட்டைசேஷன் நீங்க சொன்னீங்க, அது பல பேரை செதைச்சது, பல தொழில்களை முடக்கியதுன்னு சொல்லிட்டு அதை இப்போது வரை நியாயப்படுத்துகிறார்கள். ஜிஎஸ்டியும் இவங்க நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சார், இன்னைக்கு எல்லாமே இந்த இ காமர்ஸ் மூலமாக ஒவ்வொரு பழைய பொருட்களும் இன்னைக்கு ஆன்லைன் மூலமா விற்கப்படுது சார். அது வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட்டா இருக்கலாம், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பொருளை இன்னைக்கு OLXல போட்டு விற்கிறாங்க. என்னென்ன இணையதளங்கள் இருக்குதோ அது எல்லாத்துலயுமே இன்னைக்கு போட்டு விற்கிறாங்க. இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இது எல்லாமே நீங்க வீட்டில் இருக்கிற எந்த பொருளை வித்தாலும் அதுக்கு நீங்க 5% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற அளவுல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களா சார்? சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நம்முடைய மனசாட்சி அதை ஏற்க முடியாத நிலைமையில ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற நேரத்துல இறைவனா பார்த்து சில முடிவுகளை நாம எடுக்கணும் அப்படின்னு செய்கின்றான். அந்த விதத்துல இந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசினது ரொம்ப அதிகம் நான் தான், ஆஸ் அ பிஜேபி ஃபெலோ. ஆனா என்னால அதை தாங்கவே முடியல. அதன் காரணமா தான் இந்த இஷ்யூவை பெரிய அளவுக்கு நான் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அட்வர்ஸ் இஷ்யூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு இப்ப நவ் ஐ எம் ஃப்ரீ. இந்த பிஜேபிங்கிற அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தப்பறம் என் சுதந்திரமாக என் மனசுல எது சரின்னு படுகின்றதோ அதை நான் பேசுறேன். அதற்கு உண்மையிலேயே இறைவன் இத்தகைய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினானே என்று அவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொன்னது போல இப்ப எந்த இப்ப இது ஒண்ணு ட்ரை பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு ஓல்டு அதுக்கு வேல்யூ இருக்கு. நாளைக்கு சட்டை புதுசா ஒண்ணு வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்கிராப் வேல்யூக்கு யாருக்கோ கொடுத்தோம்னா அதுக்கும் உண்டு. ஒரு பேனா வாங்கினோம், பென்சில் வாங்கினோம், இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம் சார். ஏன்னா இன்னொன்னு முக்கியமானது, நான் முன்னாடியே சொன்னது போல டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்தியால இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் சார் அதிகமா இருக்கு. அது அதிகமாக இட் இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் என்பது மிகப்பெரிய அளவிற்கு சாதாரண சாமானிய மக்களை போய் ரொம்ப தொந்தரவு பண்றது. இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் தான் ரொம்ப, அதாவது அவனுக்கு வருமானமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்டானா அதுக்கு அவன், அல்லது 2 இட்லி வாங்கி சாப்பிட்டா கூட அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அவனுக்கு பசி கொடுமையில போய் 2 இட்லி, அதுக்கு அவனுக்கே தெரியாம டாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆகவே இது இத்தகைய நிலைமை நீங்க சொன்னாப்புல அழகா அரிசி வாங்குறதுக்கு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் உண்டுன்னு பேசியிருந்தா ஏடா கூடமா ஒரு பேசினா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஆகவே இன்னைக்கு எந்த பொருளா இருந்தாலும் நீங்க சொன்னது போல ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு பர்னிச்சர் அல்லது ஒரு டெலிவிஷன், ஒரு நல்ல டெலிவிஷன் வாங்கியிருக்கேன் 50,000 நான் கொடுத்தா அது 30,000 விற்கிறான்னு சொன்னா அதுக்கும் டாக்ஸேஷன் வரும். இப்படி ஒரு இடத்துக்கும் வரத்தான் போகின்றது. இது அவங்க டேஸ்ட் கண்டுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க டாக்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. இதை நாம ஜஸ்டிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப அநியாயமானது சார். இந்த பொருளாதாரத்தில் இந்த டாக்ஸேஷன் சிஸ்டத்திலே கேட்கிறேன் சார், ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது, அந்த பொருளை ஒரு பையர் வாங்கும்போது அதுக்கு மொத்தமாக அதனுடைய உற்பத்தியிலிருந்து அத்தனைக்கும் சேர்த்து வரி வாங்கிடுறாங்க. அந்த வாங்கிய பிறகு அந்த பொருளுக்கு யார் ஓனரோ அந்த ஓனர் திரும்ப அந்த பொருளை விலை குறைவாக விற்கிறாரு. அப்போ அந்த பொருளை வாங்குறவனும் வரி கட்டணும் அப்படின்னா இது என்ன நியாயம் சார்? இது அதான் சார், அதெல்லாம் இதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுன்னா பண்ணிட்டே போகலாம் சார். அது நம்ம ஏடிக்கு போட்டியா பேசுற மாதிரி தான் ஆகும். அது ஆனா அந்த பிசினஸ்ங்கிறது இட் இஸ் அ பிக் பிசினஸ். செகண்ட் ஹேண்ட் பிசினஸ்ங்கிறது எஸ்பெஷலி கார் போன்றது அல்லது மோட்டார் பைக் இதெல்லாம் விற்கிறாங்க வாங்குறாங்கன்னா அது தட் இஸ் ஆல்சோ பிகமிங் அ பிக் பிசினஸ். அதுல சந்தேகமே இல்லை. அதனால இப்ப டாக்ஸேஷன் இது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல தான் சார் இருக்கணும். மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல நீங்க கொண்டு வரதுன்னா எல்லாமே இருக்குன்னு சொன்னா அரிசிக்கு டாக்ஸ், அதோட சேர்த்து உளுந்துக்கு டாக்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து இட்லின்னு போட்டா அதுக்கும் டாக்ஸ் அப்படின்னு அப்படித்தானே சார் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படிதான்
அவ்வளோ இப்ப அரிசிக்கு டாக்ஸ், உளுந்துக்கு டாக்ஸ், நீங்க இப்ப நான் அதை சேர்த்து கலந்து இது அரைச்சு அதை வந்து மாதா கொடுத்தீங்கன்னா அதுக்கும் டாக்ஸ். சார் இப்போ இதுல என்னன்னா சார் ரொம்ப ஆச்சரியமா, இப்ப நீங்க சொன்னதுனால நான் இதை கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப இவங்க வந்து பாப்கார்ன் வந்து எதுவும் இல்லாம கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ், அதுல உப்பு மசாலா கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ், இனிப்பு கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ். இப்ப நீங்க சொல்றீங்க அரிசிக்கு ஒரு டாக்ஸ், உளுந்துக்கு ஒரு டாக்ஸ், இதை அரைச்சி இட்லியா கொடுத்தோம்னா ஒரு டாக்ஸ். இதை நீங்க வீட்டுல சாப்பிட்டுட்டா டாக்ஸ் இல்ல, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ஒரு டாக்ஸ். சார் இந்த இட்லியோட இப்ப நீங்க கறி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ், கார சட்னி வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ்னு கொண்டு வந்துருவாங்க போல இருக்க. அப்படிதான் சார். ஏன் இல்லன்றீங்க நீங்க? அதுக்கு அந்த மிளகாய் கிடையாதா? அந்த அது பேர் என்ன, பட்டாணி பொட்டுக்கடலை, அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாதா? எல்லாத்துக்கும் போயிட்டு தான் சார் இருக்கும். அது ஒரு அவங்களோட இமேஜினேஷன் எவ்வளவு கொடி கட்டி பறக்குதுன்னு பாருங்க. அதாவது நான் சொன்னது போல ஒரு நாட்டுல டைரக்ட் டாக்ஸேஷன் என்பதுதான் அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாகின்றது என்றால் ரொம்ப சாதாரண அடித்தட்டு மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு துயரப்படுத்தும். இது நான் வந்து சொல்லலை, இது வந்து உலக அளவிலே டாக்ஸேஷன் பிரின்சிபிள். இது இந்தியாவில ரொம்ப பெரிய அளவிற்கு இந்த வித்தியாசம் இருக்கிறது. இன்டைரக்ட் டாக்ஸ் மூலம் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஏறிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜிஎஸ்டிங்கிறது. இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு அநியாயமான ஒரு டாக்ஸேஷனா நான் பாக்குறேன். நான் எல்லாம் ஏடிக்கு போட்டியா எல்லாம் நிறைய பேசுறேன். எவ்வளவு அநியாயமாக இந்த எம்எஸ்எம்இ செக்டார் போயிருக்குங்கிறது சொல்றாரு சார். என்னுடைய டாக்ஸேஷன் இப்ப வருமான வரி எடுத்துங்க சார். வருமான வரின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னோட வருமானம் இந்த வருஷம் வந்து 50 லட்சம்னு வச்சுங்க. அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் நான் 20 லட்சம் 15 லட்சம் தான் காமிக்கிறேன், அல்லது டாக்ஸேஷனே இல்லைன்னு சொன்னா அப்ப அது தட் இஸ் பீங் அக்செப்டட். நான் ஃபைல் பண்றேன், எனக்கு வந்த வருமானம் இவ்வளவுதான் சொன்னா கூட அதை பண்றாங்க. ஆனா இந்த ஜிஎஸ்டியில நாம வெளியில போயிட்டேன், வெளிநாடு போயிட்டேங்கிறதுக்கு நான் சொல்லணும் இல்லைன்னா நான் வந்து புடிச்சு விடுவேன்னு சொன்னா எப்படி சார் இது நியாயமா இருக்க முடியும்? அப்ப என்னால வந்த பிறகு நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே, நான் சொல்லி புரியுது. வந்த பிறகு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமா? ஓகே சார், புரியுது சார், புரியுது சார். இந்த போன ஜிஎஸ்டி கவுன்சில் கூடிய போதோ அல்லது அதற்கு முன்பாகவோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆயத்த ஆடைகள் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஷூஸ்க்கு, ட்ரெஸ்ஸுக்கு, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு டாக்ஸ் போட்டாங்க. ஆனா இந்த கவுன்சில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு வரியை உயர்த்தியது சம்பந்தமாக இந்த பொருளுக்கான வரி விகிதத்தை நியாயப்படுத்துறதுக்கு தேவையான முடிவுகள் குறித்து விவாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்களே. இது எங்களுக்கு புரியல சார், இது என்னது இது அப்படின்னா? நியாயப்படுத்துறதுக்கு தேவையான முடிவுகள் குறித்து விவாதிக்கப்படும்னா இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இவங்க வந்து இது கவுன்சில், அதாவது இப்போ அந்த ஜிஎஸ்டி உடைய அந்த வரி விதிப்புகள் அதனுடைய அசஸ்மெண்ட் எல்லாம் அதற்கு ஒரு தனி டீம் இருக்கு. அது வந்து பொருளாதார ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதுல இருக்கும்போது அவர்கள் இதெல்லாம் டீடைல்டா ஒவ்வொரு ப்ராடக்டும் அவங்க எடுத்து அது எந்த அடிப்படையில் இப்போ அந்த பாப்கார்ன்ல பார்த்தோம் இல்லையா, 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, அதெல்லாமே ஓரளவுக்கு அனாலிசிஸ் பண்ணி தான் அவங்க ரேண்டமா பண்றது கிடையாது. ஒரு 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 அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த பொருளுக்கு எப்படிப்பட்ட இது வரும், அது அஃப்கோர்ஸ் மாறுதலுக்கு உட்பட்டது, அதுதான் ஃபைனல் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து எல்லா இப்ப மாநிலங்களுக்கோ அந்தந்த முதலமைச்சர்களுக்கோ இல்ல அதை பங்கெடுக்கக்கூடிய நிதி அமைச்சர்களுக்கோ அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால ஏன்னா அவர்களுக்கு புரிதல் முதல்ல வேணும், எதனால இது வந்து இந்த மாறுதல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் டேட்டா அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர்கள் எடுத்தது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வைத்து அதை அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது அதை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான புரிதல் வேண்டி இருக்கும். அது கவுன்சில தான் டிபேட் பண்ண முடியும். அது அந்த அடிப்படையில தான் இது கூறப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் அது என்ன ரேஷனல், அது அந்த 18% அந்த இனிப்பூட்டப்பட்ட பாப்கார்னுக்கு ஏன் 18% அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கும். அது எந்த மாதிரியான செக்மெண்ட்ல போகுது, அது எந்த பிரைஸ் பேண்ட்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் அதை எடுத்து கொண்டுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி வளையத்துக்குள்ள கொண்டு வர திட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த ரேஷனல் அது வந்து ஏன் அது பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கும். மொரோவர் இப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை. ஸோ அதற்கு உண்டான அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி அது எதனால வந்திருக்கு அப்படிங்கிறதும் அதுல வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனா இருந்தா தான் நான் பார்க்கிறேன்.
சார் இந்த இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் மட்டும் மிகப்பெரிய சந்தை கிடையாது சார். இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அதை விட பெரிய மார்க்கெட் சார். இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாவற்றிலும் வந்து ஒரு 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 உற்பத்தி பொருளுக்கு வரிய வாங்கின பிறகு அந்த பொருள் திரும்ப ஒரு பரிமாற்றத்துக்குள்ள போகும்போது அதுக்கும் திரும்ப திரும்ப வரி 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 வரின்ட்டு வாங்குறது அப்படிங்கிறது இது கசக்கி பிழியக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்லையா? இல்ல இப்போ நான் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருளாதார செயல்பாடு, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும்போது ஒரு பொருள் பல கை மாறினாலும் அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். அதுல இப்ப நான் ஒரு 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 செகண்ட் ஹேண்ட் டீலராக இருக்கேன். ஒரு மொபைல் சார் இல்ல நான் இப்படியே தெளிவா கேட்கிறேன் சார். இங்க பாருங்களேன், நான் வந்து வாங்கக்கூடிய மொத்த சம்பளத்துக்கும் நான் வந்து வருமான வரி நான் கட்டிடுறேன் சார். நான் கட்டிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்றேன். அதுல நான் வாங்குறதே என்னன்னா ஜிஎஸ்டி இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு போறவங்க வாங்குறதே இதுக்காக தான் வாங்குறாங்க. ஒரு 18% நம்ம வரி கட்ட வேண்டியது இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க கிட்டயும் வாங்குறது அப்படிங்கிறது இது எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப ஜென்யூனான ஒரு நடவடிக்கையா இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். நான் இந்த டீலரா இருக்கேன், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் டீலரா இருக்கும்போது இப்ப அந்த ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கும்போது எனக்கு அந்த எந்த ஒரு லைபிலிட்டியும் இருக்காது. நான் ஒரு இன்டர்மீடியராக ஒரு இடைத்தரகராக இருந்து பண்ணும்பொழுது இப்போ பையர் ஒரு பக்கம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணி அதுல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறைன்னு இருக்கு இல்லையா? இப்போ வந்து அது எல்லா இதுலயுமே இப்போ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும் இல்ல மொபைல் போன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் டீல் பண்றவங்களும் பாருங்க. திரும்பவும் நான் சொல்றேன், பாருங்களேன், வண்டியை வாங்கினவன் வரி கட்டி வாங்கிடுறான் சார், திரும்ப விற்கிறான், நஷ்டத்துக்கு விற்கிறான். சரிங்களா? அவன் நஷ்டத்துக்கு விற்கும் போதும் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதுல 18% வாங்கி லாபம் அடைய பாக்குது. இது எப்படி சார் சரியானதா இருக்கும்? இல்ல அதுதான் நான் சொல்றது என்னன்னா, அதற்கு அந்த இடையில ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு லாபம் இல்லாம இந்த தொழில் பண்ணுவாரா? இப்போ ஒரு காரை வாங்கி ஒரு 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 இடைத்தர ஒரு இன்டர்மீடியட் இருக்கார், ஒரு வந்து பழைய காரை அவர் எடுத்து அதை கொஞ்சம் ரிஃபர்பிஷ் பண்ணி அதை வந்து இன்னொரு பையர்கிட்ட கொடுப்பாரு. அந்த ஆக்டிவிட்டியில ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா? அவருக்கு ப்ராஃபிட் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய ஷோரூம் போட்டு அதற்கு ஒரு 10-15 ஆட்களை வைத்துக்கொண்டு பண்ண முடியாது. நீங்க கேக்குறது பையர் செல்லர் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான இந்த இன்டர்மீடியரி இந்த ஜிஎஸ்டி சைக்கிள்லயே இல்லையே அவர். அவருடைய வருமானத்துக்கு அவங்க வரி கட்டுறாங்க சார். அதான் அவர் தனிப்பட்ட வருமான வரி இருக்கு. இல்ல சார், எனக்கு உண்மையாலுமே எனக்கு சார் இல்ல சார், எனக்கு நிஜமாலுமே புரியல சார். அதாவது ஒரு பொருளை முழு விலை கொடுத்து வாங்குறான், வரி கட்டிடுறான். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பயன்படுத்திய பிறகு அந்த பொருளை நஷ்டத்துக்கு விற்கிறான். நஷ்டத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் நஷ்டத்துக்கு விற்கிறான். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வண்டியை 20-25 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான். 25 லட்சம் நஷ்டத்துக்கு விற்கிறான். 25 லட்சம் நஷ்டத்துக்கு விற்கும் போதும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த 25 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு வரி கட்டுங்குது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த இன்டர்மீடியரி எங்க இதுல வளையத்துல வருவார் அவரு. நான் அந்த ஒரு வண்டி நான் எடுக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அதனுடைய டிப்ரிசியேஷன் அப்படிங்கறது. ஒரு வண்டி வாங்கும் பொழுதே அது 2 வீலரா இருந்தாலும் ஒரு ஹை வேல்யூ எஸ்யூவியா இருந்தாலும் அதற்கு டிப்ரிசியேஷன் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். பட் நான் ஒரு பொருளை வந்து ஒருத்தட்ட கொடுத்து ஒரு இன்டர்மீடியேட் கொடுத்து அதை வித்து கொடுக்கும் பொழுது அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியரிக்கு இதுல லாபம் இல்லாம அவர் இந்த தொழில இருக்க மாட்டார் இல்லையா? அவரு இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணி 15 லட்சத்துக்கு விற்கிறார் அப்படின்னா இடைப்பட்ட ஒரு 5 லட்சம் இவருக்கு வருமானமாக வருது இல்லையா? அது எங்க வருது? அது எந்த இதுல வந்து அது கவர் ஆகுது? அது அவருடைய தனிப்பட்ட லாபத்துல இன்கம் டாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும். பட் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கறது எங்க வருது? அது பையர் செல்லர் இருந்தாலும் இடையில ஒரு இப்ப நிறைய செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸுக்கு நிறைய ஆப் இருக்கு. இப்போ அந்த வண்டியை திரும்ப சரி பண்றதுக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு உதிரி பாகத்துக்கும் வரி கட்டுறாங்க சார். என்ன சார் நீங்க பேசுறீங்க? நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் டாக்ஸ் பே பண்ணி தான் சார் வாங்குறாங்க. அதான் அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன வேல்யூ? அதான் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு இது இருக்கு இல்லையா? எனக்கு நிஜமாலுமே எனக்கு புரியல சார், நிஜமாலுமே புரியல. எனக்கு உண்மையாலுமே இந்த பஞ்சாயத்து எனக்கு நிஜமாலுமே புரியல. தூத்துக்குடி செல்வம் சார், சார் இது இந்த பாப்கார்ன் சம்பந்தமான இந்த அறிவிப்பு வந்த பிறகு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது விலை வந்து கூடிரும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க, ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சாப்பிடுறாங்க, அதனால உங்களுக்கு டாக்ஸ் பே பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதை போல ஜனங்க இதையும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்புறீங்களா? ஏற்றுக்கிட்டாங்க. நீங்க முதல்ல என்ன கேட்டீங்கன்னா 3வது முறையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வரி ஏய்ப்பு முறை
ஒழிக்கப்படுற வரியை ஏய்ப்பவர்களை கண்டுபிடித்து வரி ஏய்ப்பை தடுக்கணுங்கிறது மக்களுடைய சாதாரண மக்களுடைய விருப்பம். இன்னொன்னு ஒரு சின்னது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமா கிராமத்துல இருக்கிற ஒரு கொத்தனார் மேஷன் ஒர்க் பாக்குறவரு அவர் இன்னைக்கு 1100 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவரை நம்ம எந்த தொந்தரவு பண்ணல. அதுக்கு ஒத்தாசையா இருக்கிற உதவியாளருக்கு 900 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அதனால நீங்க என்ன, அதாவது இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுறது கிடையாது. ஜிஎஸ்டி போன்ற சட்டங்கள் தேவை. அதே நேரத்துல கால ஓட்டத்தில் எதுக்கு இன்னும் எதையெல்லாம் குறைத்து மக்களுக்கு சுமையாக இருக்கும் என்று கருதக்கூடியதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசு, பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அரசு நிச்சயமா சீக்கிரமா சரி செய்யும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.